நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியோடாக சந்தித்திருக்கிறோம். ஸ்ரீலங்காவை மையப்படுத்திய அரசியலானது கொஞ்சம் சூடு பிடித்த காரசாரமான அரசியல் நகர்வுகளாக இருக்கின்றது. வெஷாக் பண்டிகை வரப்போகின்ற அதுக்கான ஏற்பாடுகள் ஹஜ் பெருநாள் முடிவடைந்திருக்கின்றது என்று ஏராளமான விடயங்கள் ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி நிகழ்வுகளாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த இடத்துல அரசியல் களமானதும் சூடு பிடித்து நகருகின்றது. ஏன்னு சொன்னால் எதிர்கட்சி தரப்பு திறமையற்ற அரசை மக்களை விரட்டி அடிப்பார்கள் என்ற விடயத்தை சஜித் பிரேமதாஸ் எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாட்டில மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக கூறி குறுக்கு வழியில் ஆட்சியை கைப்பற்ற ஐக்கிய மக்கள் சக்தி கனவு காண்பதாக ஆளும் தரப்பு கூறுவது முற்றிலும் நகைப்புக்குரியது. இந்த திறமையற்ற அரசை கவிழ்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. ஏனென்றால் இவர்கள்ட்ட நிர்வாக சீர்கேட்டினால மக்களை இவர்களை விரட்டி அடிக்கின்ற நிலை வரும் அந்த காலம் வெகு தூரத்துல இல்ல என்ற விடயத்தை ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டார சொல்லி இருக்கின்றார். மத்தும பண்டார இந்த விடயத்துக்கு பதிலடி கொடுத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆளுந்தரப்பு முன்வைத்த இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்து ஊடகங்களுக்கு பல்வேறுபட்ட கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நாட்டுல மீண்டும் பொருளாதார நெருக்கடி நிலவுகிறது, எதிர்கட்சிகள் பொய் கூறுகின்றன என்று ஆளுந்தரப்பு குறிப்பிடுவது ரஞ்சித் மத்துவ பண்டாரவை கடுமையாக சாடி இருக்கிறார்கள் ஆளுந்தரப்பு. இவ்வாறு மாறி மாறி தொடர்ச்சியாக தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்துகின்ற நிலைப்பாட்டை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பின்னணியில தான் எதிர்கட்சி சொல்லப்படுகின்றது, ஆளுமையற்ற தங்களுடைய சுயலாபத்துக்காக வேண்டி மக்களிட பொருளாதார நெருக்கடியை காட்டி அரசு வாக்குகளை வாங்கியிருந்தார்கள். ஆகவே இவர்களை மக்களாகவே திரட்டி விடுவார்கள், துரத்தி அடிக்கப்படுவார்கள், அரசை இல்லாமல் ஒழிப்பார்கள் என்ற விடயத்தை எதிர்கட்சி தரப்பிலிருந்து சொல்லுகிறார்கள். சரி, இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது அப்படியே தமிழகத்தை நோக்கி போகின்ற பொழுது தமிழக முதலமைச்சர் இன்றைய தினம் பிரதமரை சந்தித்திருக்கின்றார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் முதலமைச்சர் வெற்றி பெற்றமைக்காக. இன்றைய தினம் 2 நாள் பயணமாக முதலமைச்சர் விஜய் டெல்லிக்கு சென்றிருக்கின்றார். இன்று காலை 8:40 மணி அளவில் அவர் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். இன்றைய தினம் 4:30 மணி அளவில் அவர் அங்கு முதலமைச்சர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றார். சென்றவுடன் அவருக்கான வரவேற்பு அமோகரமாக இருந்தது. காவல்துறையினுடைய அணி மரியாதை அங்கு வழங்கப்பட்டிருந்தது, அணிவகுப்பு மரியாதை நடந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து அவர் தமிழக இல்லத்துல முதலமைச்சர் ஓய்வெடுத்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து சந்திப்பு, அந்த சந்திப்புல பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தது. அதுல முதலாவது விடயம் நிதி நீட் நீடிப்பு தொடர்பில். அடுத்தது அங்க இருக்கக்கூடிய மீனவருடைய பிரச்சனை, அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த அணையினுடைய பிரச்சனை சார்ந்தும் பேசப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் பேசிவிட்டு அவருடைய நகர்வு சென்று கொண்டிருக்கிற இந்த பின்னணியில் தான் இன்னொரு பக்கம் இந்த எடப்பாடி அதிமுக கட்சியினர் ஏன் பிரிந்தார்கள், அவர்களுக்கான நிலவரம் என்ன, அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அரசியல் சிக்கல்கள் என்ன என்பது தொடர்பில் பல்வேறுபட்ட விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சரி, இது இருக்கின்ற பொழுது தமிழகத்தை பார்க்கின்ற பொழுது அதே நகர்வுகள் ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவரை காரசாரமாக திட்டுகின்ற நிலைப்பாடு எல்லாம் காணப்படுகிறது. குறிப்பாக சொல்ல போனால் தற்பொழுது கொண்டாட்டங்கள், அதாவது எங்களுடைய கொண்டாட்ட நிகழ்வுகள் இருக்கின்ற பொழுது வெஷாக்காக இருக்கட்டும், முடிஞ்ச ஹஜ் பெருநாளாக இருக்கட்டும், இந்த கால பகுதிகளில் காவல்துறையினர் தங்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். அது சார்ந்தான அறிவித்தல்களையும் வழங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சமூக வலைத்தளங்கள். இப்படி இருக்கின்ற பொழுது ஜாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கக்கூடிய ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சிவாஜிலிங்கம் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லி இருக்கிறார். சரி பிள்ளை என்பதை தாண்டி அங்கு வார்த்தை சண்டை என்று சொல்லலாம், கருத்து பரிமாற்றங்கள் கூட அங்கு ஒரு சர்ச்சையை எழுப்புகின்ற நிலையை, தெளிவுபடுத்துகின்ற நிலைத்தன்மையை தோற்றி வைத்திருக்கின்றது. இதையும் தாண்டி வடக்குல இருக்கக்கூடிய காணிகளை அரசர், அதாவது இராணுவத்தினர் வைத்திருக்கக்கூடிய காணிகளை மக்களுக்கு கொடுப்பதற்கான நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எதுக்கு அப்படி இருந்தாலும் எப்படி இந்த அரசியலமையப்படுத்திய நகர்வுகள் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விடயங்களாக நகரப்போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவுடன் சந்திப்போம். வணக்கம்.